தமிழ்நாட்டுல போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல, கொடி வச்சிருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல, கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்ல. மக்கள் போராடுவதற்கு அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு தனி மனிதனாக நின்று போராடியவர்கள் கூட இன்றைக்கு கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர். இது எல்லாம் நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கூட்டணி கட்சிகள் என்றால் நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை தொலைச்சிட்டு மக்கள் பிரச்சனையை பேசலன்னா உங்களை மக்கள் தூக்கி எறிவார்கள் என்று நியாயமான கருத்தை தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு. இது மக்களுடைய கருத்தாகத்தான் இருக்குது. இப்போ நீங்க அதை வைத்துக் கொண்டு ஸ்டாலின் என்ன சொல்றாரு, நான் பாதி கம்யூனிஸ்ட் பாதி விடுதலை சிறுத்தைகள். நீங்க உண்மையிலேயே பாதி கம்யூனிஸ்ட் பாதி விடுதலை சிறுத்தைகள் தான். கம்யூனிஸ்டுகள் தோழர்கள், நீங்க தொழிலாளர்கள் போராடிய போது அவர்கள் நீங்க அடக்குமுறைகளை அடக்குனீங்களா இல்லையா? எத்தனையோ அடக்குமுறைகளை காட்டியிருக்கீங்களா இல்லையா? அப்புறம் நீங்க எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்?